ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கடிக்கா செலவர்ஸ். இன்றைக்கான எபிசோட் என்னென்னு பார்க்கணுமா? எல்லோரும் அந்த வெயிட் மிஷின் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க வாங்கிட்டு வந்தாங்களே, அதனால செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு பார்வதி ஏறி நிற்கிறாங்க, வெயிட் அதிகமாக இருக்குது. அப்புறம் சின்னமணி அம்மா எல்லாம் ஏறி நிற்கிறாங்க. நானும் உங்களோட வெயிட் கம்மியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏறி நிற்கிறாங்க. மிஷின் ஓடவே இல்லை, ஜீரோவில் வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் எடுத்து தட்டி பார்த்தா மிஷின் ஓடவே இல்லை, அப்படி நின்றுடுச்சு. நீங்கள் ஏறி நின்னோடனே இது மாதிரி நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். புது மிஷின் எப்படி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிறாங்க. நான் வெயிட் அதிகமாக இருப்பேனோ அப்படின்ட்டு இவங்களுக்கே டவுட் வருது. அதுக்கப்புறமா என்னை விட நீ தான் வெயிட் அதிகம், சரி நம்ம 3 பேரில் நிற்கல, யார் வெயிட் அதிகம்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னோடனே நீங்கள் 3 பேருமே குண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் நான் வெயிட் கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்க மருமகளை வந்து அடக்குங்க, அதுக்கப்புறம் உங்கள் வெயிட் தானாக அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாப்பாடெலாம் யார் பண்ணுவா, அதுக்கெல்லாம் தனியாக ஃபுட்டு இருக்குது, நீங்கள் மீனை அடக்குனா தான் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சின்னமணி மேலே ஏற்றி விடுறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி மனோஜ் கடைக்கு போகிறாங்க. கடையில் வந்து ஒரு லேடி வராங்க. ரோகிணிக்கு இது மனோஜ்க்கு பார்த்தோன்னே நல்லா ஃபிட்டாக இருக்காங்களே, அழகாக இருக்காங்களேன்னு அப்படியே ஜொல்லாக ஊற்றுது. அது வந்து ரோகிணி கிண்டல் பண்ணிகிட்ருக்கா, கர்ச்சீஃப் வச்சு துடைக்கிற மாதிரி. வாங்க உங்களுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு டிவி பார்க்கணும், வாங்க டிவி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் காட்டுறாங்க. ஆனால் உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்ட்டு, ஏன் நீங்கள் எவ்வளோ ஃபிட்டாக அழகாக இருக்கீங்களே அதனால் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கூட பார்க்க அஜித் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே ரோகிணி சிரிச்சிட்றா. என்னென்னமா ஐஸ் வைக்கிறம்மா, நான் ஒரு ஃபிட்னஸ் தான் வச்சுருக்கேன், நீங்கள் வேணும்னா என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. இவ்வளோ நேரம் இதுக்கு தான் இந்த பிட்டை போட்டியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி எல்லாம் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் போனோன்னே என்ன ரொம்ப வழிகிற அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்றாங்க மனோஜ். அப்புறமா ரோகிணிக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்க அம்மா தான் ஃபோன் பண்ணுறாங்க. இனிமேல் பேரண்ட்ஸ் மீட்டிங்காக நாளைக்கு நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் எப்படிம்மா வர முடியும், அங்கே தான் முத்து வேறு வரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாமா கூட நாளைக்கு லீவு தானே நினைக்கிறேன், அதனால் நான் பார்க்குறேன், அட்லீஸ்ட் வீடியோ கால்லையாவது வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மீனா வண்டி ஓட்ட கற்று தராங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. என்ன மீனா வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துருக்குறாங்க. ஏறி உட்கார சொல்லிவிட்டு அப்படி பேசிகிட்டே போகிறாங்க, கிண்டல் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா நீ வாங்க சாப்பாடெலாம் நான் வாங்கி தரோம், சாப்பிட்டோன்னே காசுலாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. சரி வாங்க நாங்கள் சும்மா தான் பேசணும், வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு. இல்லைக்கா பரவாயில்ல, நீங்கள் மீனாக்கு வாங்கி கொடுங்க, அதான் காலேருந்து சாப்பிடல, நான் கிளம்புறேன், எனக்கு சவாரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறாங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.